அங்கிருந்து கூட வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்க்கு ஒரு டைரக்ஷன்ஸ் வந்திருக்கு. பேஸ்ட் ஆன் தி ரெப்ரசன்டேஷன் கிவன் பை ஸ்ரீ கே ராஜேந்திரன், திஸ் மேட்டர் ஹஸ் டு பி அப்ராப்ரியேட்லி டெல்ட் வித்ன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் மூலமாக டு தி பிஜிஎம்எல் அத்தாரிட்டிஸ் கூட ஒரு அஃபிஷியல் லெட்ரு வந்துருக்குது. ಸೊ ಅದು வந்துட்டு உங்கள் ಮಧ್ಯೆ ನಾನು தெரிவிக்க வேண்டும். ஏன்னா ಇದು ಭಾಳ ಸಂತೋಷವಾದ ಒಂದು ವಿಷಯ. ಇಡೀ KGF ಜನರಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇದನ್ನು ನಾನು ಹಂಚ್ಕೋಬೇಕಂತ ನಿಮ್ಮ ಪತ್ರಿಕೆಗಳ ಮುಖಾಂತರ ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅಣ್ಣ ಅವರು ಹೇಳಿದ್ರಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ವಿಚಾರವನ್ನು BGML ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನಾನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾರಿಂದ ಬಂದು ಇದನ್ನು ಸಾಧ್ಯ ಆಗತ್ತೆ? ಖಂಡಿತವಾಗಿ மேற்பட்ட தொழிலாள அன்பர்கள் தங்களுடைய இன்னுயிரை விட்டிருக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் இன்றைக்கு இன்னும் அதே ஒரு பரிதாபத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கூட இது எப்போது ஆகுமோ எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தில் அவர்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஏக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவர்களுடைய அந்த எண்ணங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக மதசார்பற்ற ஜனதா தள் எஸ் கட்சியினுடைய அனைத்து தலைவர்களையும் அணுகி, குறிப்பாக முன்னாள் பாரத பிரதமர் திரு HD தேவேகவுடா அவர்கள் மற்றும் மாநில ஜனதா தள் எஸ் கட்சியினுடைய தலைவர் திரு HD குமாரசுவாமி அவர்கள் மற்றும் கோலார் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு M மல்லேஷ் பாபு அவர்கள், இவர்கள் அனைவரும் நம்மோடு கைகோர்த்து சுரங்க தொழிலாளிகளுடைய பிரச்சனையை நிச்சயமாக செய்து முடிக்கப்பட வேண்டும், முடிப்போம் என்ற ஒரு உறுதி எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த உறுதியை எதற்காக நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், BGML பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளிகளும் அவர்களை சார்ந்தவர்களும் இது எப்பொழுது ஆகுமோ என்ற ஒரு இயக்கத்திலே கடந்த 25 ஆண்டுகள் கடந்து விட்டனர். 25 ஆண்டுகளுக்கு கடந்த பிறகு இப்பொழுதுதான் நாம் இந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம். ஜஸ்ட் in the month of February last year we took this issue. இந்த இஷ்யூவை நம்ம எடுத்துட்ட பிறகு இதுக்காக நம்ம என்னென்ன செய்யணுமோ அது எல்லா வேலையுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், பர்டிகுலர்லி தி மேனேஜிங் டைரக்டர், இவங்க எல்லாரையுமே நம்ம சந்திச்சு பல்வேறு கட்டங்கள்ல பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக பிரீஃப் பண்றோம்னு சொன்னா, மக்கள் மத்தியில இது தெரியணும் அல்லது தெரியக்கூடாது அல்லது இதுக்காக பிரச்சாரத்தை தேடணும் அப்படின்றதுக்காக கூட கிடையாது. இன்னைக்கு தொழிலாளிகளுடைய பொதுவான இந்த பிரச்சனையை மையமாக வைத்து அரசியல் நோக்கத்தோட நம்ம செய்யல. அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், மனிதாபிமான ஒரு நிலையில நம்ம அவங்கள அணுகணும். அதே போல அரசாங்கமும் இவங்க பக்கத்துல திரும்பணுன்றதுக்காக பல்வேறு தரப்புல நம்ம இதை நம்ம வலியுறுத்தி வந்துருக்கோம் மத்திய சர்க்கார்ல. இதன் அடிப்படையில நான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட கூட அந்த கடிதம் மூலமாக பலமுறை பத்திரிகைகள் மூலமாக தெரிவித்ததன் அடிப்படையில அங்கிருந்து கூட பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்க்கு ஒரு டைரக்ஷன்ஸ் வந்திருக்கு. பேஸ்ட் ஆன் தி ரெப்ரசன்டேஷன் கிவன் பை ஸ்ரீ கே ராஜேந்திரன், திஸ் மேட்டர் ஹஸ் டு பி அப்ராப்ரியேட்லி டெல்ட் வித்ன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் மூலமா டு தி BGML அத்தாரிட்டிஸ் கூட ஒரு அஃபிஷியல் லெட்ரு வந்திருக்குது. ஸோ அதுவும் உங்க மத்தியில நான் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இது எந்த மட்டத்துல போயிருக்குதுன்றது விஷயம் இன்னைக்கு மீடியாவுக்கும் தெரியணும், மக்களுக்கும் தெரியணும். ஸோ ஆகையினாலே திஸ் இஷ்யூ ஹஸ் பீன் டேக்கன் அட் தி அப்ராப்ரியேட் லெவல். அவங்களுக்கு சொல்லிக்கிறீங்களாப்பா, இவங்களுக்கு சொல்லிக்கிறீங்களாப்பா, அவங்களுக்கு தெரியுமா இவங்களுக்கு தெரியுமான்ற ஒரு இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆகையினால நம்ம எல்லா மட்டத்திலையும் நம்ம அதை தெரிவிச்சிருக்கிறோம். எல்லா மட்டத்திலையும் இதை பத்தி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தின்னு தான் வந்துருக்கிறோம். எந்த குறையும் வைக்காம இதை சீக்கிரத்துல நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கணுன்ற அளவுக்கு இன்னைக்கு மத்திய அரசுல இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர், ஜாயிண்ட் செக்ரட்டரி இவங்க எல்லாம் ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஸோ நம்மளும் அந்த தீர்மானமான முடிவுக்கு ஒத்துழைக்கக்கூடிய வகையில அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நம்ம சன்மானியா ஸ்ரீ HD குமாரசுவாமி அவரும், கேந்திர சச்சிவரும்,
ಹಾಗೂ ನಮ್ಮ ರಾಜ್ಯದ ಅಧ್ಯಕ್ಷರು, ಮಾಜಿ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ಅವರು ಈ ವಿಚಾರವನ್ನು ಬಂದು ಬಹಳ ಗಂಭೀರವಾಗಿ ಪರಿಗಣಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಮಾತ್ರವೇ ಅಲ್ಲ, ಮೊನ್ನೆ ನಡೆದಂತ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ, ಪಕ್ಷದ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡ ನಾನು ಈ ವಿಚಾರಗಳೆಲ್ಲ ಬಂದು ಪ್ರಸ್ತಾಪಿಸಿದಾಗ ಅವರು ಒಂದು ಮಾತನ್ನ ನಮಗೆ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಬಹಳ ಸಂತೋಷವಾದ ಒಂದು ವಿಷಯ. ಇಡೀ KGF ಜನರಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇದನ್ನ ನಾನು ಹಂಚ್ಕೋಬೇಕಂತ ನಿಮ್ಮ ಪತ್ರಿಕೆಗಳ ಮುಖಾಂತರ ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅಣ್ಣ ಅವರು ಏನು ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ವಿಚಾರವನ್ನು BGML ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನನ್ನ ಬಿಟ್ರೆ ಬೇರೆ ಯಾರಿಂದ ಬಂದು ಇದನ್ನ ಸಾಧ್ಯ ಆಗತ್ತೆ, ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದು ಇದನ್ನ ನಾನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ನಾನು ಇದನ್ನ ತಗೊಂಡಿದ್ದೀನಿ, ಇದನ್ನ ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ಇದನ್ನ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. ನಮ್ಮ ಜೊತೆ ನಮ್ಮ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರು ಕೂಡ ಬಂದು ಕೈ ಜೋಡಿಸಿದ್ದಾರೆ, ಅವರು ಜೋಡಿಸಿದ್ದಾರೆ. ನೀವು ಕೂಡ ಬಂದು ನನ್ನ ಹತ್ರ ಬಂದಿದ್ದೀರಾ, ಮಾತಾಡಿದ್ದೀರಾ. ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ಅರಿವಿದೆ. ಅದರಿಂದ ಇದನ್ನ ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡ್ತೀನಿ ಅನ್ನೋದು ಕೂಡ ಅವರ ಭಾಷಣದಲ್ಲಿ ಬಂದು ಹೇಳಿದ್ದನ್ನ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಇಡೀ KGF ಜನತೆಗೆ ಒಂದು ತಿಳಿಸ್ಬೇಕಾದ ಕರ್ತವ್ಯ ನನ್ನಲ್ಲಿತ್ತು. ಸೊ ಇದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಒಂದು ಕಡೆ ನಾವು ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫೀಸಿಂದನೂ ಬಂದು ಲೆಟರ್ ಬಂದಿದೆ, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ನಮ್ಮ ಮಾನ್ಯ ಮುಖಂಡರಾದಂತ H. ಕುಮಾರಣ್ಣ ಕೂಡ ಬಂದು ಈ ವಿಚಾರದಲ್ಲಿ ಗಂಭೀರವಾಗಿ ಬಂದು ಇದನ್ನ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಮ್ಮ ಪಕ್ಷದ ಕೋರ್ ಕಮಿಟಿ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂತ ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣಾರೆಡ್ಡಿ ಅವರು ಕೂಡ ಈ ವಿಚಾರದಲ್ಲಿ ಬಂದು ಇಲ್ಲ, ಈ ಸಮಸ್ಯೆ ಬಂದು ಇಡೀ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಪಕ್ಷದ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಆಗಿದೆ, ನಾವು ಪರಿಗಣಿಸಬೇಕು. ನಾನು ಸಹ, ನೀವು ಮತ್ತೆ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರು ಕೂಡ ನಾವು ಕುಮಾರಣ್ಣನ ಹೋಗಿ ಡೆಲ್ಲಿನಲ್ಲಿ ಮತ್ತೆ ಒಂದ್ಸಾರಿ ಭೇಟಿ ಮಾಡಿ ಮಿನಿಸ್ಟರ್ ಫಾರ್ ಮೈನ್ಸ್ ನ ಬಂದು ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ನಡೆಸಿ ಇದನ್ನ ಬಂದು ಒಂದು ಪರಿಹಾರ ಹುಡುಕ್ಲೇಬೇಕು ಅಂತ ಒಂದು ಕಟ್ಟುನಿಟ್ಟಾದ ಒಂದು ಅಭಿಪ್ರಾಯವನ್ನು ಬಂದು ಅವರು ಹೊಂದಿದ್ದಾರೆ. ಸೊ ಅವ್ರಿಗೂ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಧನ್ಯವಾದಗಳು ತಿಳಿಸ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣಾರೆಡ್ಡಿ ಅವರು ಬಹಳ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ತಗೊಂಡಿದ್ದಾರೆ ಈ ವಿಚಾರದಲ್ಲಿ. ಅದೇ ರೀತಿ ಯಾವ ರೀತಿ ಬಂದು ನಮ್ಮ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಅವರು ಬಂದು ತಗೊಂಡಿದ್ದಾರೆ, ಅದೇ ರೀತಿ ನಾನು ಇಡೀ ಪಕ್ಷ, ಇದು ಬರೀ KGF ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ JDS ಪಕ್ಷಕ್ಕೆ ಸೀಮಿತವಾಗಿರಬಾರ್ದು, ಇದು ಬಂದು ಒಂದು ಪಕ್ಷದ ಪಾಲಿಸಿ ಆಗಿರ್ಬೇಕು. ಈ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಮುಖಂಡರು ಎಲ್ರಿಗೂ ಬಂದು ಈ ವಿಚಾರ ತಿಳಿದಿರಬೇಕು. ಇದು ಬರೀ ಒಂದು KGF ಅಲ್ಲಿ ಮಾಡೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಈ KGF ಅಲ್ಲಿ ಮಾಡೋದು ಮುಖಾಂತರ ಇಡೀ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸಂದೇಶ. ಸುಮಾರು ಒಂದು 10,000 ಮನೆಗಳು ಬಂದು ಒಂದು ಫ್ರೀಯಾಗಿ ಬಂದು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಕೊಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಟ್ ಇಸ್ ಎ ನ್ಯಾಷನಲ್ ನ್ಯೂಸ್. ಸೊ ಇಂಥ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಬಂದು ನಮ್ಮ ಕುಮಾರಣ್ಣ ಬಂದು ಮಾಡಿಕೊಟ್ರೆ ಇಡೀ KGF ಜನತೆನೇ ಬಂದು ಅವರ ಒಂದು ಪಾತ್ರಕ್ಕೆ ಗುರಿ ಆಗ್ತಾರೆ. ಸೊ ಅದಿಂದ ನಾನು ಯಾತಕ್ಕೆ ಇದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಂದು ಮನೆ ಕೊಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಷ್ಟು ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಅನ್ನೋದು ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಆದ್ರೆ ನಾವು ಈ BGML ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸುಮಾರು 10,000 ಗುಡಿಸಲಿದೆ, ಸುಮಾರು ಒಂದು 250 ಬಂಗ್ಲಾಸ್ ಇದೆ, ಸುಮಾರು ಒಂದು 450 ಚಿಲ್ಲರೆ ಕ್ವಾರ್ಟರ್ಸ್ ಇದೆ. ಇವರೆಲ್ಲರೂ ಬಂದು ನಮ್ಮ KGF ಜನರು. ಅದರಲ್ಲಿ ಕಾರ್ಮಿಕರು ಅಂತ ಹೇಳಿದಾಗ STBP ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಬಂದು ಬರೀ 3,500 ಕಾರ್ಮಿಕರೇ ಇರೋದು. ಆದರೂ ಸಹ ಮಿಕ್ಕಿದವರು ಎಲ್ಲ ಬಂದು ಪರಂಪರೆಯಾಗಿ ಈ KGF ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ BGML ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಅವರ ತಂದೆ, ಅವರ ತಾತನು ಎಲ್ಲ ಬಂದು ಇಲ್ಲೇ ವಾಸ ಇದ್ದಾರೆ ಅವರು. ಸೊ ಅದರಿಂದ ಅದೇನು ಮನೆ ಅಂತ ಕೂಡ ನಾವು ಪರಿಗಣಿಸಬೇಕಾಗಿದ್ದಿಲ್ಲ. ಅದು ಮನೆ ಇಲ್ಲ, ಅದು ಗುಡಿಸಲು. ಅದು BGML ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಜಾನ್ ಟೇಲರ್ ಅಂಡ್ ಕಂಪನಿ ಇದ್ದಾಗ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಮಾಲ್ ಶೆಲ್ಟರ್ ಅನ್ನ ಬಂದು ಅವ್ರು ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇಟ್ ಇಸ್ ಎ ಟೆಂಪರರಿ ಸ್ಟ್ರಕ್ಚರ್ಸ್. ಆ ಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಬಂದು ಈವನ್ ಬಿಫೋರ್ ದಿ ಗವರ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಇದು ಹೈಕೋರ್ಟ್, ದಿ ಆನರಬಲ್ ಹೈಕೋರ್ಟ್ ಕೂಡ ಬಂದು ಅದನ್ನ ಬಂದು ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಆಫ್ ಮೈನ್ಸ್ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ ಈಸ್ 0 ವ್ಯಾಲ್ಯೂ ಅಂತಾನೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೊ ಇದೆಲ್ಲ ನಾನು ಯಾತಕ್ಕೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ, ನಮ್ಮ ಕಡೆ ಈವನ್ ಹೈಕೋರ್ಟ್ ಆಫ್ ಕರ್ನಾಟಕ ಜುಡಿಷಿಯರಿ ಈಸ್ ಆಲ್ಸೋ ಫುಲ್ಲಿ ಇನ್ ಸಪೋರ್ಟ್ ಆಫ್ ಅವರ್ ಇಶ್ಯೂಸ್. ಬಿಕಾಸ್ ಇನ್ 2006 ಏನು ಬಂದು ನಮ್ಮ ಹೈಕೋರ್ಟ್ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದರೋ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಆಫ್ ದಿ BGML ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಅಂಡರ್ ಆಸ್ ಪರ್ ದಿ DPE, ಡೈರೆಕ್ಟರೇಟ್ ಆಫ್ ಪಬ್ಲಿಕ್ ಎಂಟರ್ಪ್ರೈಸಸ್ ನಲ್ಲಿ ಏನು ಒಂದು ಸರ್ಕ್ಯುಲರ್ ಬಂದು ಅವ್ರು ಇಶ್ಯೂ ಮಾಡಿದ್ರು ಮೆಮೊರಾಂಡಮ್, ಆ ಮೆಮೊರಾಂಡಮ್ ಇರ್ತಕ್ಕಂಥ 6/11/2001 ವೇಜ್ ರಿವಿಷನ್ ಪ್ರಕಾರ ಬಂದು ಇವ್ರು ಕೊಡಬೇಕು. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವ್ರು ಯಾಕೆ ಆ ಕ್ಯಾಟಗರಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 1987 ಇಂದ 1987ರಿಂದ 2001 ಕಂಪನಿ ಮುಚ್ಚುವಾಗವರೆಗೂ ಈ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಬಂದು ವೇಜ್ ರಿವಿಷನ್ ಆಗ್ಲಿಲ್ಲ. ಸೊ ಈ ವೇಜ್ ರಿವಿಷನ್ ಆಗದೆ ಇರೋ ಕಾರಣದಿಂದ ಹೈಕೋರ್ಟ್ ಅವತ್ತಿನ ದಿನನೇ ಬಂದು ಅದನ್ನ 2006 ಅಲ್ಲೇ ಬಂದು ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟಾಗ ಬಂದು ಕೆಲವು ರೆಕಮೆಂಡೇಶನ್ಸ್ ನ ಮಾಡಿದಾಗ ಆ ರೆಕಮೆಂಡೇಶನ್ಸ್ ನಂಬರ್ 1 ರೆಕಮೆಂಡೇಶನ್ಸ್ ಆಸ್ ಪರ್ ದಿ ಡೈರೆಕ್ಟರೇಟ್ ಪಬ್ಲಿಕ್ ಎಂಟರ್ಪ್ರೈಸಸ್ ಪ್ರಕಾರ ಬಂದು ಇದನ್ನ ನೀವು ಕೊಡ್ಬೇಕು ಅಂತಾನೆ ಕೊಟ್ಟಿದ್ರು. ಯಾರಿಗೆ? ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರಕ್ಕೆ. ಆದ್ರೆ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಏನ್ ಮಾಡಿತ್ತು, ಅದನ್ನ ಬಂದು ಸ್ಪೆಷಲ್ ಟರ್ಮಿನಲ್ ಬೆನಿಫಿಟ್ ಅಂತ ಹೇಳಿ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ಗೆ ಬಂದು ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ VRS ಪ್ಯಾಕೇಜ್ ಅನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ರು.
ಸೊ ಅದು ಕೂಡ ಬಂದು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಏನ್ ಕಾರಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ BGML ಎಂಪ್ಲಾಯೀಸ್ಗೆ ಅವ್ರಿಗೆ ಯಾತಕ ಬಂದು ಬಾಕಿ ಇದೆ ಅಂತ ನಾವು ಕೇಳ್ತಾ ಇದೀವಿ. ಅವಾಗ ಬಂದು ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, 72 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ರು. VRS ಪ್ಯಾಕೇಜ್ ಅಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಮಿಕರಿಗೂ ಬಂದು 72 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ಅವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರು. ಆದ್ರೆ ಯಾತಕ್ಕೆ ಬಂದು ಬ್ಯಾಲೆನ್ಸ್ 52 ಕ್ರೋರ್ಸ್ ಅವರು ಬಂದು ಸೇರಿಸಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವಾಗ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದ ಮಾತೇನಂತ ಹೇಳಿದ್ರೆ, BGML ನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂತ ಕಾರ್ಮಿಕರೆಲ್ಲ ಬಂದು ಒಂದು ಕೋಆಪರೇಟಿವ್ ಸೊಸೈಟಿ ಯುನೈಟೆಡ್ ಆಗಿ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ. ಏನು ಕೋಆಪರೇಟಿವ್ ಸೊಸೈಟೀಸ್, ಒಂದೇ ಒಂದು ಕೋಆಪರೇಟಿವ್ ಸೊಸೈಟಿ ಎಲ್ಲ ನೀವು ಒಂದಾಗಿ ಸೇರಿ ನಿಂತಿದ್ರೆ ಯು ವಿಲ್ ಹ್ಯಾವ್ ದಿ ಫಸ್ಟ್ ರೈಟ್ ಆಫ್ ರೆಫ್ಯೂಸಲ್. ಅವಾಗ ನಾವು ಗ್ಲೋಬಲ್ ಟೆಂಡರ್ ಬಿಡುವಾಗ ಅವ್ರಿಗೆ ಬಂದು ಒಂದು ಅವಕಾಶ ನಾವು ಕೊಡ್ತೀವಿ. ಯಾರು ಬಂದು ನಮ್ಮ BGML ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಕೋಆಪರೇಟಿವ್ ಸೊಸೈಟೀಸ್ ಬಂದು ಹೇಳ್ತಾರೋ ಅವ್ರಿಗೆ ಬಂದು ನಾವು ಈ ಗ್ಲೋಬಲ್ ಟೆಂಡರ್ ಅಲ್ಲಿ ಯಾರು ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡ್ತಾರೋ ಅವ್ರನ್ನ ನಾವು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಆ ರೀತಿ ಗ್ಲೋಬಲ್ ಟೆಂಡರ್ ಅಲ್ಲಿ ಯಾರು ಬರ್ತಾರೋ ಅಂತವ್ರು ಬಂದು ಈ BGML ಕಾರ್ಮಿಕರದ್ದು ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಅಮೌಂಟ್ ನ ಬಂದು ಅವ್ರು ಕೊಡೋ ತರ ಬಂದು ಒಂದು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಮಾಡುದು. ಈ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಬಂದು ಆನ್ ದಿ ಬ್ಲಾಕ್ ಅಂಡ್ ವೈಟ್ ಇಲ್ಲ. ಇಟ್ ಈಸ್ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಎ ಓರಲ್ ಡಿಸ್ಕಷನ್ ಹ್ಯಾಡ್ ವಿತ್ ದಿ BGML ಎಕ್ಸ್ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಕ್ರೆಡಿಟ್ ಕೋಆಪರೇಟಿವ್ ಸೊಸೈಟಿ ಏನೋ ಒಂದು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈ ಸೊಸೈಟಿ ಮುಖಾಂತರ ಬಂದು ಅವರು ಅದನ್ನ ಡಿಸ್ಕಷನ್ ಮಾಡಿ ಇಂತ ಒಂದು ಇದನ್ನ ಬಂದು ಅವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಇವಾಗ ನಾವೇನ್ ಕೇಳ್ತಾ ಇದೀವಿ, ಗ್ಲೋಬಲ್ ಟೆಂಡರ್ ಮಾಡಿದ್ರೆ ಯಾರು ಬರ್ತಾನೋ ಅವನು ಬಂದು ಕೊಡ್ಬೇಕಂತ ಏನ್ ನಿರ್ಧಾರ ಮಾಡಿದ್ರು, ಆ ನಿರ್ಧಾರ ಬಂದು ಇವತ್ತು ವಿಫಲವಾಗಿದೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ BGML ನ ಗ್ಲೋಬಲ್ ಟೆಂಡರ್ ಕಾಲ್ ಫಾರ್ ಮಾಡಲೇ ಇಲ್ಲ. ಸುಮಾರು 25 ವರ್ಷದಿಂದ ಕಾಯ್ತಾ ಅದು ಗ್ಲೋಬಲ್ ಟೆಂಡರ್ ಬಂದೇ ಇಲ್ಲ. ಹಂಗಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವಾಗ ಯಾರು ಕೊಡ್ಬೇಕು? ಹೂಸ್ ಜವಾಬ್ದಾರಿ ಇಟ್ ಈಸ್, ಹೂಸ್ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟೀಸ್ ಇಟ್ ಈಸ್, யாருடைய பொறுப்பு இது? யாருடைய பொறுப்பு? அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. எப்ப நீ அரசாங்கம் வந்துட்டு குளோபல் டெண்டர் விடலையோ, அந்த குளோபல் டெண்டர் வரவன் வந்து உங்களுக்கு மிச்சத்தை கொடுக்குவான்னு சொன்னியோ, அப்ப அந்த குளோபல் டெண்டரே வந்து நடக்கல. குளோபல் டெண்டர் நடக்கலன்னு சொன்னா யாருடைய தவறு? தொழிலாளியுடைய தவறா? அரசாங்கத்தினுடைய தவறு. நாங்க வந்து குளோபல் டெண்டர் கொடுக்க வேணாம்னு நம்ம சொல்ல, குளோபல் டெண்டரும் ஆகல, தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் கிடைக்கல. ஆகையினால இதெல்லாம் வந்து கடந்து போன செய்திகள். இந்த உண்மையான நிலவரத்தை வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறேன். சோ இது நிச்சயமா வந்துட்டு தொழிலாளிகள் நியாயமான ஒரு கோரிக்கை. இன்னைக்கு வந்துட்டு பார்லிமெண்ட்ல கூட வந்துட்டு அவங்க ரிப்ளை கொடுக்கும்போது there is no dues for the BGML employees ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, it is a misunderstanding done by the present அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லிட்டு யூனியன் இருக்குதே, இவங்க பண்ண இந்த தவறால இந்த தொழிலாளிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். there is no difference at all. ಇದನ್ನ ತಪ್ಪು ಯಾರು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ BGML ಕಾರ್ಮಿಕರ ಹೆಸರಲ್ಲಿ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಈ ಸಹಕಾರ ಸಂಘಗಳ ಇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಈ ಕಾರ್ಮಿಕರನ್ನ ತೋರಿಸಿ ಬೇರೆ ಬೇರೆ ಕಂಪನಿಗಳ ಹತ್ರ ಬಂದು ಲೇವಾದಾವಿಯನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಅವ್ರ ಕಡೆಯಿಂದ ಬಂದು ಲಾಭ ಪಡೆದು ಈ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಮೋಸ ಆಯ್ತು. ಈ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಮೋಸ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಈ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಅಮೌಂಟ್ ಬಂದು ಸರ್ಕಾರದ ಡೀಟೇಲ್ಸ್ ನಲ್ಲಿ ಅದು ಬಂದಿಲ್ಲ. ಸೊ ಏನು ಬಂದು ಈ ಇಂಟರ್ನಲ್ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಮಾಡಿದ್ರು ಔಟ್ ಆಫ್ ದಿ ಅಫಿಷಿಯಲ್ ಇದರಿಂದ ಬಂದು ಅದು ಬಂದಿಲ್ಲ. ಸೊ ಹಂಗಾಗಿ ಇವನ್ ಸರ್ಕಾರವನ್ನು ಕೂಡ ಬಂದು ಈ ಕೋಆಪರೇಟಿವ್ ಸೊಸೈಟೀಸ್ ಮೋಸ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಜನರನ್ನು ಬಂದು ಕಾರ್ಮಿಕರ ವರ್ಗದವ್ರನ್ನ ಕೂಡ ಬಂದು ಮೋಸ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಇವಾಗ ಮೋಸ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ನಾನು ಯಾಕೆ ಇದನ್ನ ಪದೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, there should be an end for the cooperative societies and there is already an end come. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವತ್ತು ಬಂದು ದಿ ಗವರ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ, ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ಲಿ ದಿ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಆಫ್ ಮೈನ್ಸ್ has taken a policy decision. They have taken a policy decision to auction the assets of the company. ಯಾವತ್ತು ಬಂದು ಕಂಪನಿ ಅಸೆಟ್ಸ್ ನ ಬಂದು ಅವ್ರು ಆಕ್ಷನ್ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿರೋ ಅವಾಗಲೇ ಬಂದು ಕಂಪನಿ ಬಂದು ಪುನಶ್ಚೇತನ, ರಿವೈವಲ್, ರಿಹ್ಯಾಬಿಲಿಟೇಷನ್ ಯಾವುದು ನಡೆಯೋದಿಲ್ಲ. ಸೊ ಯಾವತ್ತು ಆ ಸ್ಟೇಜ್ಗೆ ಬಂದಿದ್ದಾರೋ, ಈ ಸ್ಟೇಜ್ಗೆ ಬಂದ ಮೇಲೆ ದಿ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಆಫ್ ಮೈನ್ಸ್ ಅವ್ರು ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ಲಿ ಬಂದು ಹೈಕೋರ್ಟ್ಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಬ್ಮಿಷನ್ ಅಲ್ಲಿ ಕೂಡ ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳಿದ್ದಾರೆ. ಆ ಪರ್ಮಿಷನ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ಸೈನಾಟ್ ಡಂಪ್ಸ್ ನ ಬಂದು ನಾವು ಆಕ್ಷನ್ ಬಿಡ್ತೀವಿ, ಆಕ್ಷನ್ ಬಿಟ್ಟು ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಸಿಗಬೇಕಾದ ಹಣವನ್ನು ಬಂದು ಅದರ ಮುಖಾಂತರ ಕೊಡೋಣ ಅಂತ ಒಂದು ಅಭಿಪ್ರಾಯವನ್ನು ಬಂದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬಂದು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೊ ಅಭಿಪ್ರಾಯವನ್ನು ಬಂದು ನಾವು ಯಾತಕ್ಕೆ ಬಂದು ಯೂಸ್ ಮಾಡ್ಕೋಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ವಿಚಾರದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೋರಿಕೆ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಆಫ್ ಮೈನ್ಸ್ ಅಲ್ಲಿ ನೀವು ಏನಲ್ಲಿ ಮಾರಾಟ ಮಾಡ್ತಿರೋ ಆ ಮಾರಾಟ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಅದರಲ್ಲಿ ಬಂದು ಕಾರ್ಮಿಕರದ್ದು ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಆಗಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನಾವು ತಿಳಿಸಿರ್ತೀವಿ. ಸೊ ಇದು ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ಈ BGML ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಈ ಮನೆಗಳದೆಲ್ಲ ಬಂದು ನಾವು ಬಿಡೋದಿಲ್ಲ. ಯಾರ್ಯಾರು ಎಲ್ಲಿ ಇದ್ದಾರೋ ಅವ್ರವ್ರಿಗೆ ಬಂದು ಆ ಮನೆ ಕೊಡ್ಲೇಬೇಕು ಅನ್ನೋದು ಒಂದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮೊನ್ನೆ ನಾನು ಹೋಗಿದ್ದ ಕೂಡ
ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಆಫ್ ಮೈನ್ಸ್ಗೆ ಬಂದು ಒಂದು ರೆಪ್ರೆಸೆಂಟೇಷನ್ ಮತ್ತೆ ನಾನು ರಿಪೀಟೆಡ್ ಆಗಿ ಬಂದು ಪರ್ಸನಲಿ ಅವ್ರ ಪ್ರೈವೇಟ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಅವ್ರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೂ ಕೊಟ್ಟು ಬಂದಿದ್ದೀನಿ. ಇದರ ನೆಕ್ಸ್ಟ್ ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ನಡೆಯುವಾಗ ಇದಕ್ಕೆಲ್ಲ ಒಂದು ಪರಿಹಾರ ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದು ನಾವು ಹುಡುಕ್ತೀವಿ, ಮತ್ತೆ ಬಂದು ಜನರಿಗೆ ಬಂದು ಒಂದು நியாயವನ್ನು கொடுஸ்தீவி ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಅಭಿಪ್ರಾಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ. சோ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா, தொழிலாளர் வர்க்கத்துக்கு எந்த காரண கட்டத்திலையும் வந்து அவங்க வாதனைப்பட வேண்டியதோ தேவையே இல்லை. நம்ம மதசார்பற்ற ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், முன்னாள் முதல்வர், அவங்களுக்காக நான் கண்டிப்பா நான் இதை செஞ்சு தீர்றேன்ற ஒரு வாக்குறுதியை வந்து அவர் கொடுத்திருக்கிறார் என்ற விஷயத்தை வந்து நான் அவங்க சொல்றேன். வெறும் கே ராஜேந்திரன் மட்டும் அவங்க பின்னாடி இல்லை, ஒரு எம்பி மட்டும் அவங்க பின்னாடி இல்ல, இன்னைக்கு முன்னாள் பாரத பிரதமர் திரு HD தேவகவுடா அவர்களோடு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய சென்ட்ரல் மினிஸ்டர் மாண்புமிகு திரு HD குமாரசாமி இந்த தங்கவயல் மக்கள் கூட இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட நம்ம கூட இருக்கிறாருன்றதுக்கு தான் இந்த லெட்டருடைய சாட்சி. So I have taken the confidence of the government of India. I have taken the confidence of our Minister for Heavy Industries, Honorable Shri HD Kumarasamy. I have taken the confidence of the core committee chairman of our Janata Dal S party, Mr. Krishna Reddy, and I have taken the confidence and the support of our respected Shri M. Malesh Babu, member of our parliament, who has successfully conducted a very grand celebration for reopening the historical Gymkhana Maidana. So இதெல்லாம் வந்து ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, we are showing something fruitful to the people of KGF. KGFல மைனிங் பிரதேசத்துல 26 வருஷமா எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க, யாருமே செய்ய முடியாத சில காரியங்களை வந்துட்டு இன்னைக்கு மல்லேஷ் பாபு மூலியமாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் வந்து நம்ம ஜிம்கானா மைதானத்தை முடிச்சிருக்கிறோம். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஹைகோர்ட்ல நடக்கக்கூடிய கேஸ் முடிஞ்சிச்சுன்னா தொழிலாளி பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். அதே போல நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம என்னென்ன எடுத்திருக்கிறோமோ, ஹாஸ்பிட்டல்ல டெவலப்மெண்ட் பண்றது, பிஜிஎம்எல் மூடப்பட்டிருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நான் இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல வந்து மீட்டிங் ஈவன் தி ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஸ்ரீ UT காதர் கூட அவரையும் நான் மீட் பண்ணிட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்கனவே ஸ்ரீ BS எடியூரப்பா சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது இந்த பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றதுக்காக பிரிலிமினரி ப்ரீ ஆபரேட்டிவ் எக்ஸ்பென்சஸா வந்து 1 கோடி ரூபாய் வந்துட்டு தன்னுடைய பட்ஜெட்லயே வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து தூங்கி கிடக்கிற ஃபைல்களை வந்து தட்டி எழுப்பி மேலும் வந்து அதுக்கெல்லாம் உயிர் கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, இன்னைக்கு பிஜிஎம்எல் பிரதேசத்துல காலியா இருக்கக்கூடிய நேரத்துல இண்டஸ்ட்ரியல் நோடு பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய நோக்கம் என்ன இருக்குதுன்னு சொன்னா, அந்த இண்டஸ்ட்ரியல் நோடு மூலியமா ஏறத்தாழ இந்த கோலார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 50,000 பேருக்கு கிட்ட வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில இந்த KGF முன்னேறும். நம்ம கோலார் தங்கவயல்ல இருந்து இன்னைக்கு வந்து ட்ரெயின் மூலியமா போயிட்டு இருக்கிற நம்ம சகோதரர்கள் அவங்க எல்லாம் வந்து ட்ரெயின்ல ஏறவே கூடாது, அந்த ஒரு கனவு நம்ம கிட்ட இருக்கு. ட்ரெயின்ல ஏறவே கூடாது, அப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் வந்து இன்னைக்கு KGFல வரணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம அந்த அரசியல் பின்பற்றி வந்து இருக்கிறோம். நிச்சயமா எங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறும், உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்துல எனக்கு டூரிசம் சென்டர் சொல்லிட்டு நம்ம பண்றதுக்கு நம்ம டாக்டர் ராஜேந்திர குமார் கூட லாஸ்ட் டைம் எங்க கூட டெலிகேஷன் வந்தப்போ we had discussed the matter with the concerned secretary to the tourism department பேசுறோம், along with our honorable member of parliament Shri Malesh Babu கூட போய் secretary மீட் பண்ணிருக்கோம். What is the secretary's opinion is that the honorable prime minister of this country Shri Narendra Modi, he himself is interested to see that this KGF is declared as a tourism center. So ಯಾವ ರೀತಿ ಬಂದು ಯಾವುದೋ ಒಂದು ஃபாரின் கண்ட்ரி கூட சொல்லியிருந்தாங்க, அந்த ஃபாரின் கண்ட்ரில எப்படி மூடப்பட்ட ஒரு பிஜிஎம்எல் இது கோல்டு மைனிங் இண்டஸ்ட்ரி மூடப்பட்ட பிறகு அந்த இடத்த ஒரு டூரிசம் சென்டரா பண்ணிருக்காங்களோ, அதே மாதிரி KGFல கூட டூரிசம் சென்டர்னு சொல்லிட்டு பண்ணும்போது there is going to be சமூக பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, இப்போ நிறைய பேர் வியாபாரி இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்ன்றது இல்லை. ஏன்னா KGFல வந்துட்டு ஜனங்க வர்றது போறதுன்னு சொல்லிட்டு இருந்தா தான், வெளியூர்ல இருந்து வந்து போயின்னு இருந்தாங்கன்னா தான் வந்து வியாபாரிகளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆகும். அந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் மூலியமா வந்து பர்கேபிட்டா இன்கம் ஆஃப் தி KGF கான்ஸ்டியன்ஸ் கூட வந்து டெவலப்மெண்ட் ஆகும். யூத்துங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புங்க வந்து நிறைய கிடைக்கும். டிராவல் ஏஜென்சிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். பிசினஸ்மேன் கேன் எஸ்டாப்ளிஷ் தேர் பிசினஸ் யூனிட்ஸ் இன் KGF. ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் இஷ்யூஸ். தி இன்டர்நேஷனல் லெவல்ல வந்துட்டு நம்ம KGF ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டியா வந்து மீண்டும் அது எப்படி வந்து KGF வந்து லிட்டில் இங்கிலாந்துன்னு நம்ம முதல்ல சொல்லிட்டு வந்தோமோ, அதே போல KGF-னுடைய பொலிவு ஏற்படும் இந்த காலகட்டத்தில். இந்த ஆட்சியாளர் நம்மளுடைய மதசார்பற்ற ஜனதா தள் கட்சியில இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்
மற்றும் நம்மளுடைய என்டிஏ கவர்மெண்ட் நிச்சயமா இந்த ஒரு வேலைக்கு நம்மளுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. அந்த ஒத்துழைப்பு தரணும்னு சொன்னா நான் வந்து அங்க பேச்சுவார்த்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் குமாரண்ணா கிட்ட கூட. நிச்சயமா இந்த எதனா ஒண்ணு பண்ணுங்க. இங்க நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில ஏறத்தாழ வந்துட்டு உள்ள தங்கவையில் இருக்கக்கூடிய 50,000 பேர் வந்துட்டு அந்த இடத்துல இதே ஜிம்கானா மைதானத்துல இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நம்ம எடுத்திருக்கிற முயற்சிகளுக்கு மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக அது எங்களுக்கு தேவைப்படுது. அதே போல வந்து எப்படி நம்ம வந்துட்டு நம்மளுடைய லீடர்ஸுங்களை போயிட்டு அணுகி அவங்க கிட்ட வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோமோ, அப்ப நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, மக்களுக்கு நம்ம எதனா செஞ்சீங்கன்னா அந்த மக்கள் நன்றி உணர்வோட நம்ம கூட இருப்பாங்க. நம்ம செய்து அவங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னா அந்த தங்கவயல் மக்கள் வந்து நன்றி மறக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு வாக்குறுதியை நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு அரசியல் இயக்கமோ வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பை பண்ணுவாங்கன்னு சொன்னா, அவங்க இந்த மக்கள் வந்து நமக்கு ஆதரவு தருவாங்களா இல்ல வந்துட்டு தரமாட்டாங்களா, இல்ல நம்ம வேலை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அதை வந்து வேற யாருக்குன்னா வந்து அது பணம் வாங்கிக்கணும் ஓட்டு போட்டுருவாங்களா, இப்படி எல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியில ஒரு சிந்தனையை வந்து எழுது வந்து இயல்புதான்.